நான்ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். சென்னையில் விடிய விடிய மழை, ஆவின் பால் பொருட்களின் விலை குறைப்பு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். குலசேகரப்பட்டினத்தில் புகழ்பெற்ற முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் உள்ள முத்தாரம்மன் கோவிலில் நடைபெறக்கூடிய தசரா திருவிழா உலக பிரசித்தி பெற்றது. மைசூருக்கு அடுத்தபடியாக இங்குதான் தசரா திருவிழா 10 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த திருவிழாவில் தமிழ்நாடு மட்டுமின்றி நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று விரதமிருந்து வழிபாடு நடத்துவர். அந்த வகையில் நடப்பாண்டின் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடி பட்டம் யானை மீது ஏற்றப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்து காலை 5 மணி அளவில் கோவிலை வந்தடைந்தது. கொடி பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. தசரா திருவிழா கொடியேற்றத்தை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் குலசேகரப்பட்டினத்தில் குவிந்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரத்தில் பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. சென்னையில் கோயம்பேடு, நுங்கம்பாக்கம், வடுவர் கோட்டம், தியாகராய நகர், தேனாம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. அதேபோல புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, குமணஞ்சாவடி, திருவடிசை, செம்பரம்பாக்கம், மாங்காடு, குன்றத்தூர், வானகரம் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் உருவானதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பணி முடிந்து 2 சக்கர வாகனங்களில் வீடு திரும்பியோர் பொதுமக்கள் நனைந்தபடி பயணித்தனர். தஞ்சாவூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சூரக்கோட்டை, மருங்குளம், குறுங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இந்த மழை காரணமாக சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. கோவை மாவட்ட மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. காலை முதலே மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலை நேரத்தில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் உருவானது. அதேபோல கொடைக்கானலில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. அப்சர்வேட்டரி, 7 ரோடு சந்திப்பு, அண்ணா சாலை, மூஞ்சிக்கல், நாயுடுபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் இதமான காலநிலை நிலவியது. பேருந்து, புறநகர் ரயில், மெட்ரோ ரயில் என அனைத்திலும் பயணிக்க புதிய செயலியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிமுகம் செய்தார். இந்தியாவிலேயே முதன்முறையாக அனைத்து பொது போக்குவரத்துகளையும் இணைக்கும் வகையில் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS தளங்களில் செயல்படக்கூடிய செயலி சென்னை ஒன். சென்னை மக்களுக்கு பயன்படும் வகையில் இந்த செல்போன் செயலியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த செயலி அரசு பேருந்து, புறநகர் ரயில், மெட்ரோ ரயில், கேப், ஆட்டோக்களை ஒரே QR பயணச்சீட்டு மூலம் ஒருங்கிணைக்கிறது. இதன் மூலம் பொதுமக்கள் பேருந்துகள், மெட்ரோ மற்றும் புறநகர் ரயில்களில் நிகழ்நேர இயக்கத்தை அறிந்து கொள்ளலாம். UPI அல்லது கட்டண அட்டைகள் வழியாக பயணச்சீட்டுகளை பெற்றிடவும் ஒரே பயணப்பதிவின் மூலம் அனைத்து போக்குவரத்து முறைகளிலும் பயணம் செய்ய முடியும். இச்செயலி ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, கன்னடம் என பல மொழிகளில் மக்கள் பயன்படுத்திடும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இனி பொதுமக்கள் பயணச்சீட்டு பெற வரிசையில் காத்திராமல் இந்த செயலி மூலம் எளிதாக கட்டணம் செலுத்தி பயணச்சீட்டை பெற்று பயணம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி அருகே பாதாள சாக்கடை பணியின் போது 2 ஊழியர்கள் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவெரும்பூர் கார்மல் கார்டன் பகுதியில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி நடைபெற்ற நிலையில் அதில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்சேலம், புதுக்கோட்டை, திருவப்பூரைச் சேர்ந்த ஒப்பந்த பணியாளர்களான பிரபு, ரவி ஆகியோர் பணியாற்றினர். இதில் பாதாள சாக்கடைக்குள் பிரபு தவறி விழுந்ததாக கூறப்படும் நிலையில் அவரை மீட்க ரவியும் உள்ளே இறங்கியதாக கூறப்படுகிறது. அப்போது பாதாள சாக்கடையில் இருந்த விஷவாயு கசிந்து இருவரும் மயங்கி விழுந்ததாக தெரிகிறது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பிய நிலையில் இருவரையும் பரிசோதித்த மருத்துவர்கள் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இது தொடர்பாக திருவெரும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம்.
முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முரசொலி மாறன் வளாகத்தில் உள்ள கூட்டரங்கத்தில் மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கூட்டத்தில் திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என்று பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். கல்வி நிதியை கடந்த 2 ஆண்டுகளாக விடுவிக்காமல் மாணவர்கள் நலனில் மத்திய அரசு அரசியல் செய்ய வேண்டாம் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு பதிலளித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மும்மொழிக் கொள்கை குறித்த செய்தியாளர்கள் கேள்விக்கு மாணவர்கள் நலனில் அரசியல் செய்ய வேண்டாம் என்று பதிலளித்திருந்தார். இதுகுறித்து சிவகங்கையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ், அரசியல் அமைப்பு அட்டவணையில் உள்ள 22 மொழிகளையும் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் தவறில்லை, ஆனால் அதை கட்டாயப்படுத்தக்கூடாது என்றுதான் நாங்கள் சொல்கிறோம் என்றும் தெரிவித்தார். மாணவர்களை விட அரசியலுக்கு முக்கியத்துவம் தராதீர்கள் அப்படின்றாங்க. இல்ல, அதான் அந்த கொள்கை அப்படின்னு வரும்பொழுது அந்த லாங்குவேஜை தவிர்த்து அவங்களால வேறு எதுவுமே சொல்ல முடியல. ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருக்கிறார்கள். அது அப்படியே அது வருத்தத்துக்குரியதாக இருக்கின்றது. அதை தான் நாங்கள் அவங்ககிட்ட சொல்கிறோம். தயவுசெய்து மாணவர்கள் நலன் சார்ந்து அரசியல் இதில் செய்ய வேணாம். இத்தனை ஆண்டு காலம் எப்படி ஒவ்வொரு வருஷமும் பிஏபியோடது முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் ஃபண்டு ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தீங்களோ அப்படி ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக மட்டும் ஏன் இவ்வளோ நீங்கள் முரண்டு பிடிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அரசியல் செய்வது யார் என்பதை நாட்டு மக்கள் பார்க்கணும். மேலும் தமிழ்நாடு அதிக அளவில் உலகத்தரம் வாய்ந்த மாணவர்களை உருவாக்கியிருப்பதை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளாமல் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எந்த விதத்தில் நியாயம் என்றும் கேள்வி எழுப்பினார். தனது பிரச்சார சுற்றுப்பயண தொடக்க விழாவில் பங்கேற்க பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவுக்கு அழைப்பு விடுத்ததாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு வரும் அக்டோபர் 12ஆம் தேதி மதுரையில் தனது பிரச்சார சுற்றுப்பயணத்தை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தொடங்க உள்ளார். அதையொட்டி டெல்லி சென்ற நயினார் நாகேந்திரன் மோதிலால் நேரு மார்க் பகுதியில் உள்ள JP நட்டா இல்லத்தில் அவரை சந்தித்து பேசினார். அப்பொழுது தனது சுற்றுப்பயணம் தொடர்பான விவரங்களை நட்டாவிடம் நயினார் நாகேந்திரன் அளித்ததாக சொல்லப்படுகிறது. தனது சுற்றுப்பயண துவக்க விழாவில் தேசிய தலைவர்களை கலந்து கொள்ள அழைப்பு விடுப்பது தொடர்பாகவும் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது பிரச்சார தொடக்க விழாவில் பங்கேற்பது குறித்து விரைவில் தெரிவிப்பதாக JP நட்டா கூறியதாக தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இம்முறை சந்திக்க நேரம் கேட்கவில்லை என்றும் அவர் கூறினார். அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரனுடன் அண்ணாமலை 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக மற்றும் OPS தரப்பு இருந்தது. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுக மற்றும் பாஜக மீண்டும் கூட்டணி அமைத்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி கூறப்பட்டு வரும் நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமமுக மற்றும் OPS தரப்பு விலகியது. இதற்கு பின்னணியில் அண்ணாமலை இருப்பதாக தகவல் பரவியது. அதனை மறுத்த அண்ணாமலை நண்பர் என்ற முறையில் தினகரனை சந்திப்பேன் என்று கூறியிருந்தார். இந்நிலையில் சென்னை அடையாறில் உள்ள TTV தினகரன் இல்லத்தில் அவரை ஞாயிற்றுக்கிழமை என்று அண்ணாமலை சந்தித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பு சுமார் 1 மணி நேரம் வரை நீடித்ததாக கூறப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்த நிலையில் TTV தினகரன் அண்ணாமலை சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பாவைக தலைவர் விஜய் சுதந்திரமாக பேச தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கோரிக்கை விடுத்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் காங்கிரஸ் சார்பில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை அண்ணாமலை TTV தினகரன் திடீர் சந்திப்பு குறித்து விமர்சித்தார். இயற்கைக்கு முரணான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி தான் அதிமுக பாஜக கூட்டணி. அது எத்தனை பேர் சேர்ந்தாலும் எத்தனை பேர் ஒற்றுமையாக இல்லை, ஒற்றுமையாக இருக்கிறார்கள், எந்த திணிப்பு நீங்க செஞ்சாலும் அந்த கூட்டணி என்பது தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி. தாவேகா தலைவர் விஜயை சுதந்திரமாக பேச அனுமதிக்குமாறு அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய வேண்டுகோள்னா அவரை விடுங்க, ஃப்ரீயா அவர் பேசட்டும், அவர் பிரச்சாரம் பண்ணட்டும், பேசட்டும், போட்டோம். என்ன சொல்ல போனா எல்லாருக்கும் கூட தடை வைங்க, அவர் தடை விதிக்காதீங்க. அவர் எங்க எவ்வளவு பேசுறாரோ பேசட்டும். இன்னும் ஒரு ரிசல்ட் வரல பார்ப்போம். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இல்லாததால் விஜய் தங்களை விமர்சிப்பதில்லை என செல்வ பெருந்தகை கூறினார். நாட்டு மக்களுக்கு பிரதமர் எழுதிய மடல், வெள்ளத்தில் தத்தளிக்கும் ஹைதராபாத் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம்.
இந்த ஆண்டு நவராத்திரி விழா ஜிஎஸ்டி வரி குறைப்புடன் சேமிப்பு திருவிழாவாக மாறி மக்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நாட்டு மக்களுக்கு எழுதியுள்ள திறந்த மடலில் ஜிஎஸ்டி வரி குறைப்பு சீர்திருத்தம் காரணமாக சேமிப்பு பெருகும் என கூறியுள்ள பிரதமர், விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள், நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் வர்த்தகர்கள் என பல்வேறு தரப்பினருக்கும் ஜிஎஸ்டி 2.0 பயனுள்ளதாக அமையும் என குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் நாட்டின் வளர்ச்சியும் தொழில் முதலீடுகளும் கணிசமாக அதிகரித்து அனைத்து மாநிலங்களும் ஏற்றம் பெறும் என்றும் கூறியுள்ளார். இனிமேல் 5% மற்றும் 18% என இரு ஜிஎஸ்டி வரி அடுக்குகளை இருக்கும் என்றும், உணவு, மருந்து, சோப்பு, டூத்பேஸ்ட், இன்சூரன்ஸ் உள்ளிட்டவை இனி வரிகள் இன்றியோ அல்லது குறைந்தபட்ச வரியான 5% கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். பல வர்த்தகர்கள் வரி குறைப்பிற்கு முன் மற்றும் வரி குறைப்பிற்கு பின் என ஒப்பீட்டளவில் விலைப்பட்டியலை பார்க்க மகிழ்ச்சியாக இருந்ததாக கூறியுள்ள பிரதமர் மோடி, ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மற்றும் 12 லட்சம் ரூபாய் வரையிலான வருமான வரி விலக்கு ஆகிய நடவடிக்கைகளால் மக்களுக்கு 2.5 லட்சம் கோடி ரூபாய் சேமிப்பாக கிடைக்கும் என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்திய பொருட்களுக்கு 50% வரி, H1B விசா கட்டண உயர்வு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு மத்தியில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ, இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தினர். நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோவை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவது, H1B விசா கட்டண உயர்வு, இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவில் நடைபெறவுள்ள குவாட் உச்சி மாநாட்டிற்கான தேதி நிர்ணயம் உள்ளிட்டவை குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 9 மாதங்களில் 5வது முறையாக அமெரிக்கா சென்றுள்ள மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்திக்கவும் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே மார்கோ ரூபியோவுடனான சந்திப்பு குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ஜெய்சங்கர், அமெரிக்கா இந்தியா இடையிலான இருதரப்பு உறவு, சர்வதேச அளவிலான பிரச்சனைகள் குறித்து ஆலோசித்ததாகவும், முன்னுரிமை அளிக்க வேண்டிய பிரச்சனைகளில் இணைந்து பணியாற்றுவது குறித்து ஒப்பந்தம் மேற்கொண்டதாகவும் பதிவிட்டுள்ளார். ஹைதராபாத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீரில் சிக்கி வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். தெலுங்கானா மாநிலத்தில் நடப்பாண்டு பருவமழை வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக ஹைதராபாத்தில் கடும் மழைப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. பஞ்சாரா, ஜூப்ளி, அமீர்பேட், கைத்ராபாத், எல்பி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஹைதராபாத்தில் உள்ள ஆளுநர் மாளிகை அருகே தேங்கிய நீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. திருப்பதியில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஏழுமலையான் கோவில் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் காட்சிகள் தான் இவை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. பிரம்மோற்சவ விழாவில் பங்கேற்க லட்சக்கணக்கான பக்தர்கள் திருமலைக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் விழாவுக்கான ஏற்பாடுகளை தேவஸ்தான நிர்வாகம் தீவிரப்படுத்தியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக கோவில் வளாகம் முழுவதும் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இது தவிர இறை மூர்த்திகளின் கட்டவுட்டுகள் மின் விளக்கு அலங்காரத்துடன் ஆங்காங்கே அமைக்கப்பட்டுள்ளன. இரவு நேரங்களில் ஜொலிக்கும் இந்த வண்ண விளக்குகள் பக்தர்களை கவர்ந்து வருகிறது. ஆன்லைன் சூதாட்ட செயலி தொடர்பான வழக்கில் இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் ராபின் உத்தப்பாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 8 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். முதலீட்டாளர்களிடம் கோடிக்கணக்கான ரூபாயை மாற்றி வரி ஏய்ப்பு செய்ததாக சந்தேகிக்கப்படக்கூடிய ஆன்லைன் சூதாட்ட செயலிகள் குறித்து அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்தியதன் மூலமாக பெரிய அளவிலான பரிவர்த்தனை நடைபெற்றதா என்ற கோணத்திலும் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் யுவராஜ் சிங் மற்றும் ராபின் உத்தப்பா ஆகியோருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. அதன்படி ராபின் உத்தப்பா நேற்று காலை 11 மணி அளவில் டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜரானார். அவரிடம் சுமார் 8 மணி நேரம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். முன்னதாக சுரேஷ் ரெய்னா, ஷிகர் தவான் ஆகியோரிடம் விசாரணை நடைபெற்ற நிலையில் யுவராஜ் சிங் இன்று ஆஜராகிறார். பிரிட்டன், ஆஸ்திரேலியா, கனடாவை தொடர்ந்து பிரான்சும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரால் பாலஸ்தீன மக்கள் கொன்று குவிக்கப்படக்கூடிய நிலையில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அறிவிக்க கோரி சர்வதேச குரல் எழுந்தது.
இதையடுத்து பிரிட்டன், ஆஸ்திரேலியா, கனடா உள்ளிட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அறிவித்தது. இந்நிலையில் ஐநா கூட்டத்தில் பேசிய பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அறிவிப்பதாகவும் இஸ்ரேல் பாலஸ்தீன நாடுகள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்றார். Je déclare que la France reconnaît aujourd'hui l'État de Palestine. இமானுவேல் மேக்ரானின் அறிவிப்பை அடுத்து பாரிஸில் உள்ள ஈஃபில் கோபுரத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீன கொடிகள் காட்சிப்படுத்தப்பட்டன. அதே நேரம் காசா போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் பாலஸ்தீனம் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். அரசுக்கு எதிராக பிரேசிலின் முக்கிய நகரங்களை போராட்டக்காரர்கள் ஸ்தம்பிக்க வைத்த காட்சிகளை இவை. 2023ஆம் ஆண்டு தேர்தலில் அதிபராக இருந்த போல்சனாரே தோல்வியடைந்ததால் அவரது ஆதரவாளர்கள் அரசு கட்டடங்களுக்குள் நுழைந்து சேதப்படுத்தினர். மேலும் ஆட்சி கவிழ்ப்பு சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் அதிபர் ஜெயிர் போல்சனாரேவுக்கு 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் போல்சனாரே மற்றும் கைது செய்யப்பட்ட அவரது ஆதரவாளர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கக்கூடிய மசோதா அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் அவசரமாக நிறைவேற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரியோ, சாப்போலோ, பிரேசிலியாவில் போராட்டம் நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கானோர் பங்கு பெற்றனர். Pessoal, agora eles estão sentindo, mas essa pauta é nossa, essa pauta não é deles. கொள்ளையர் மசோதா என்றும் நீதித்துறை அத்துமீறல் என்றும் கூறி போராட்டக்காரர்கள் கோஷங்கள் எழுப்பினர். பிலிப்பைன்ஸ் நாட்டின் கேக்கியான் மாகாணத்தை சக்தி வாய்ந்த புயல் புரட்டி போட்ட காட்சிகள்தான் இவை. ரஹாசா புயல் தாக்கத்தால் பிலிப்பைன்ஸ், தைவான் நாடுகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. பிலிப்பைன்ஸின் வடகிழக்கு பிராந்தியத்தில் உள்ள கேக்கியான் மாகாணத்தில் மணிக்கு 260 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. இதனால் ஏராளமான வீடுகளின் மேற்கூரைகள் காற்றில் அடித்துச் செல்லப்பட்டன. மரங்கள், மின்கம்பங்கள் முறிந்து விழுந்தன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள், அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை விடப்பட்டது. தாழ்வான பகுதிகளில் வசித்த 8200க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். இதேபோன்று தைவான் நாட்டின் தாய்தோங், பிங்துங் உள்ளிட்ட நகரங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டியதால் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இத்தாலியில் நடந்த பிரம்மாண்ட போராட்டத்தின் காட்சிகள் தான் இவை. இஸ்ரேல், ஹமாஸ் இடையிலான மோதலால் பாலஸ்தீன மக்கள் கொன்று குவிக்கப்படுவதை கண்டித்து இத்தாலி முழுவதும் பிரம்மாண்ட பேரணியில் பொதுமக்கள் ஈடுபட்டனர். போல்கனா, மிலன் உள்ளிட்ட நகர சாலைகளில் திரண்ட மக்கள் இஸ்ரேல், இத்தாலி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்ட நிலையில் இத்தாலி மற்றும் இஸ்ரேல் பிரதமர்களின் புகைப்படங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டன. போராட்டத்தில் மக்கள், போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தண்ணீரை பீச்சு அடித்தும் தடியடி நடத்தியும் போலீசார் விரட்டினர்.